ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியியல் என்கிற தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து நாம் இந்த செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 தலைப்புகளின் கீழாக இந்த செய்தியை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன உருவகங்களுக்கு ஒப்பிடப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்தன்மை, அதாவது ஆழ்தன்மையினுடைய ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். திரியேக தேவனில் ஒருவரான பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி என்று பழைய ஏற்பாட்டில் 3 முறை அழைக்கப்படுகிறதை வேதத்தில் பார்க்க முடியும். சங்கீதம் 51வது அதிகாரம் 11வது வசனத்தில், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறான். ஏசாயா 63வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் 12ஆம் வசனத்திலையும் ஏசாயா இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி 63வது அதிகாரம் ஏசாயாவில் 10ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனத்தில் அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இந்த 3 இடங்களில் பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தையானது வருகிறது. புதிய ஏற்பாட்டில் சுமார் 90 முறை பரிசுத்த ஆவி என்று இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்று கூறப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இவரை குறிப்பிடக்கூடிய பல உருவகங்கள் வேதாகமத்திலே காணப்படுகின்றன. காற்றுக்கு இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஒப்பிடப்படுகிறார். மறைவான அந்த வலிமையை குறிக்கக்கூடிய அந்த மறைவான வலிமையை காட்டக்கூடிய காற்றாக அவர் ஒப்பிடப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தேவன் நோவாவையும் அவனோடு என்னை பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகமம் 10வது அதிகாரத்தில் அங்கே 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 19ஆம் வசனத்திலும் பார்த்தோம்னா, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல்காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லைகளில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீதி இருந்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து என்னாகமம் 31வது அதிகாரம் 11வது அதிகாரம் 31வது வசனத்திலும் அந்த காடைகளை கொண்டு வருகிறதற்கு, அதாவது மறைவான வலிமையை காட்டுகிற ஒரு காற்றாக இங்கே உருவகப்படுத்தக்கூடியதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதனைப் போல புறாவாக அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். புறா தூய்மைக்கு அடையாளமாக, சமாதானத்துக்கு அடையாளமாக, சாந்தத்துக்கு அடையாளமாக, அத்தனை பண்புகளை உடையதாக, தூய்மையின் பண்பை, சமாதானத்தின் பண்பை, சாந்தத்தின் பண்பை உடையதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 1வது அதிகாரம் 32வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் இந்த காரியங்களை குறித்து, புறாவின் காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நான் வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில், பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். புறா தூய்மை, சமாதானம், சாந்தம் ஆகிய பண்புகளை காட்டுகிறதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தண்ணீர், இது தூய்மையாக்குகிற ஒரு பண்பு. இதனை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தண்ணீர் அது சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிற, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதே போல் யோவான் 7வது அதிகாரத்தில் 37 39 வரையிலும் அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தில் தண்ணீர் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன், வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தண்ணீருக்கு அடையாளமாக உருவகப்படுத்தப்படுகிறார் எண்ணெய். இந்த எண்ணெயானது இது விளக்குகளிலே ஊற்றப்படும் பொழுது அது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக, இந்த எண்ணெய் குணமாக்குகிற தன்மை உடையதாக, திருப்பணிக்காக அபிஷேகம் செய்யக்கூடியதாக இது பயன்படுத்தப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம், அப்போஸ்தலர் 10:38 இவைகளிலெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவைகள் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதற்காக, அது விளக்குக்காக, குணமாக்குகிறதற்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கிற காரியங்கள், திருப்பணிகளுக்காக அபிஷேகத்துக்கு இந்த எண்ணெயானது பயன்படுத்தப்பட்டது. இப்படியாக எண்ணெயாக ஆவியானவர் உருவகப்படுத்தப்படுகிறார். முத்திரை, அதாவது இது எனக்கு தான் உரிமை என்று சொல்லுகிறதற்கும், அடையாளம் இடப்படுகிறதற்கும், பாதுகாப்புக்கும், மதிப்புக்கும், அதிகாரத்திற்கும் இந்த முத்திரையானது பயன்படுத்தப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆவியானவர் முத்திரையாக உருவகப்படுத்தப்படுகிறார். இங்கே பவுலப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 1வது அதிகாரத்தில் அவர் 13வது வசனத்தில் சொல்கிறார், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆவியானவரை தந்து, இந்த மனிதன் எனக்கு உரிமையானவன், இந்த மனிதன் மேல் நான் அடையாளம் இடுகிறேன், இவன் மேல் என் பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன், இவன் மேலே ஒரு மதிப்பு உண்டாகிறது, இவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்பது போல ஆண்டவர் அங்கே செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆவியானவரை கொண்டு முத்திரையிடுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும் பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அக்கினி, இது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆண்டவர் அங்கீகாரம் தருகிறார் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தூய்மைப்படுத்துகிறதற்கு இந்த அக்கினி பயன்படுத்தப்படுகிறது. நியாய தீர்ப்புக்கும் இந்த அக்கினி பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்துகிற ஒரு அக்கினியாக இந்த ஆவியானவர் உருவகப்படுத்தப்படுகிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் மோசைக்கு தரிசனமாகிற போது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவை குறிக்கிறது. ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று ஆவியானவரை குறிக்கிறது. அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்று பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. லேவியர் ஆகமத்தில் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கிற போது, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதே அக்கினி தூய்மைப்படுத்தப்படுகிறதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஏசாயா 1:6வது அதிகாரம் 1-8 அவர் சொல்கிறாரு, நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொன்னபோது ஒரு குரட்டினால் ஒரு அக்கினி தழல் எடுத்து அவருடைய நாவில் வைத்தபோது அவர் சுத்தமானார் என்று பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். தூய்மைப்படுத்துகிற ஒரு அக்கினியாக பரிசுத்த ஆவியானவர் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல் நியாய தீர்ப்பு எபிரேயர் 12:29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று பார்க்கிறோம். நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அச்சாரம், அதாவது முன்தொகை, நம்ம சொல்கிறோம்ல முன்பகனம், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கு அடையாளமாக ஆவியானவர் நமக்கு முன்னுறுதி செய்கிறதற்காக இந்த மனிதனை நான் எனக்கென்று, அதாவது நான் முன்னுறுதி செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். இதனை நம்ம 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தோம்னா,
ஆண்டவர் நமக்கு அச்சாரமாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முன் தொகையாக நம்மை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நான் சொந்தக்காரனாக மாறுகிறதற்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன்னா என்னை எப்படி ஒரு இடத்த வாங்கிறதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்கிறதற்கோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து எப்படி உறுதி செய்கிறார்களோ அதே போல் ஒரு உருவப்படுத்தப்பட்ட நிலைமையிலே ஆவியானவர் அச்சாரம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர், ஆவின்னு நம்ம சொல்லிடுறோம், அது ஆழ்த்தன்மை உடையவர் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆற்றலோ அல்லது ஒரு அனுபவமோ அல்லது ஒரு ஆட்கொள்ளும் ஆவியோ அல்ல, மாறாக வல்லமையும் ஆழ்த்தன்மையும் உடைய ஒரு நபராக அவர் இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய ஆழ்த்தன்மையினுடைய ஆதாரங்களை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் அவர் தேவனுடைய திருத்துவத்தில் அவர் ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு கடைசியாக கட்டளையிடுகிற பொழுது மத்தேயு 28வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் பரிசுத்த ஆவியானவரையும் வல்லமையையும் வேறி பிரித்து காட்டுகிற வேதாகம பகுதிகளும் வேதத்தில் நமக்கு காணப்படுகிறது. அப்போஸ்தலரில் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரையும் வல்லமையையும் வேறு பிரித்து காட்டுகிற காரியங்கள் சகரியா 4:6 அங்கே செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரனுடைய ஆழ்த்தன்மையினுடைய பண்பு நலன்களும் வேதத்தில் காணப்படுகிறது. அவருக்கு புத்தி என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு புத்தி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது போல ஆவியானவர் அங்கே புத்தி உடையவராக இருக்கிறார் என்கிறதை 1 கொரிந்தியரில் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஆழ்த்தன்மையினுடைய பண்பு நலன்கள் அவரிடத்தில் புத்தி காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று பவுல் எழுதுகிறார். இதை அவர் சித்தமுடையவர் என்கிறதையும் நம்ம 1 கொரிந்தியரில் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆழ்த்தன்மை உடையவர், திருத்துவத்தில் 3வது நபர், அவர் சித்தமுடையவராக காணப்படுகிறார் என்று சொல்லி நம்ம ஆழ்த்தன்மையினுடைய அந்த தன்மை அவரிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அவர் அன்புடையவராக இருக்கிறார். ரோமர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் ரோமர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எழுதுகிறார். ஆவியானவருடைய அன்பு ஒரு ஆழ்த்தன்மையினுடைய ஒரு பண்பு அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். நெகேமியா 9:20 ஆண்டவருடைய ஞானத்தை குறித்து சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் துயரமடைகிறார், மனிதர்களைப் போல அவர் துயரமடையக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆழ்த்தன்மையினுடைய பண்பு நலன்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் காணப்படுகிறது. அதே போல் ஆழ்த்தன்மை கொண்டவர்களினுடைய செயல்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் என்பதையும் நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அவர் ஆராய்ந்து அறியக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அதை தான் நம்ம 2 கொரிந்தியரில் 2வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்த்தோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார்.
அவர் பேசுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெல்லாம் பார்க்கிறோமே. இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் இருந்த நாட்களில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து அவர் பேசுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவராகவும் இருக்கிறார் என்று சொல்லியும் நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் சாட்சி சொல்லுகிறார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்தில் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், சாட்சி சொல்லுகிறவராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் மத்தியஸ்துவம் செய்கிறவராகவும் அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். அதாவது ஆழ்த்தன்மை கொண்டவர்கள் என்னென்னலாம் செய்வாங்களோ அத்தனை சுபாவங்களும் அவரிடத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். பரிந்து பேசுகிற இயேசு எப்படி பரிந்து பேசுகிறாரோ அதே போல் இவர் ஒரு மத்தியஸ்துவம் செய்யக்கூடியவராக இவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் அவர் போதனை செய்யக்கூடியவராகவும் அவர் காணப்படுகிறார். யோவானில் 14வது அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று பார்க்கிறோம். போதனை செய்கிற ஒரு ஆண்டவராக பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய ஒரு 3வது நபராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர் ஊழியத்திற்கு பிரித்து அனுப்பக்கூடியவராகவும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆட்கள் எப்படி செய்வார்களோ அதே காரியத்தை அவர் செய்கிறார். அப்போஸ்தலர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சபுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் அவர் தடை செய்கிற ஒரு ஆவியானவராகவும் அவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6-7 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தடை செய்கிற ஒரு ஆவியானவர் அனுமதிக்கிறவராகவும் இருக்கிறார். 10ஆம் வசனத்தில் அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஆவியானவர் அனுமதிக்கக்கூடியவராக அங்கே மக்கதோனியாவுக்கு ஊழியம் செய்கிறதற்கு அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெபிக்கிறவராக ரோமர் 8:26 நம்ம பார்த்தோம். ஜெபிக்கிற ஒரு ஆவியானவராக ஆழ்த்தன்மை கொண்டவர்களின் செயல்கள் அத்தனையும் உடைய ஒரு பரிசுத்த ஆவியானவர். அவர் ஏதோ ஒரு வல்லமையோ ஒரு ஆற்றலோ கையகால போட்டு ஆட்டுகிறதுனால ஆவியானவர் நிறைத்து விட்டார் என்பதோ அல்ல. அவர் திருத்துவத்தினுடைய 3வது நபர். இவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய இன்னும் அநேக காரியங்களை, அவருடைய தேவத்தன்மை என்ன, தெய்வீக பண்பு நலன்கள் என்ன, தெய்வீக செயல்கள் என்ன, பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமாக பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் கூறப்படுகிறாரே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெயர்கள் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாளைய தினத்தில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.